ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்முக பரணி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிவபாலன் வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்ருக்குறாங்க, பழங்கள்லாம் எடுத்து வச்சுட்ருக்கும் போது இப்போ சவுந்தரபாண்டியும் பாண்டியம்மாலும் பார்த்துட்ருக்குறாங்க. என்னடா எல்லா ட்ரெஸ்ஸு பழங்கள்லாம் எடுத்து வச்சுட்ருக்குற, என்ன எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது ஒன்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு அப்படின்னு சிவபாலன் சொல்லவும், பாத்தியா உன்னையே எதிர்த்து இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கும்போது, எங்கள் அம்மாவில் எங்கே எனக்கு ஒரு காஃபி பட்டி எடுத்துகிட்டு வர சொல்லு அப்படிங்கும்போது, அம்மாவும் இங்கே இல்லை கோயிலுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லவும், அப்படியா அப்போ நீ எனக்கு காஃபி போட்டு கொண்டுட்டு அப்படிங்கும்போது, இங்கே பாரு நான் வந்து அங்கே வீட்டுக்கு போகிறேன், அவங்களுக்கு பொங்கல் சீரெலாம் அம்மா கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க, அதுக்காக தான் நான் கொண்டுட்டு போக போகிறேன் அப்படிங்கும்போது, ஓஹோ அதுதான் நீ கிளம்பிட்டு இருக்கிறியா, நான் கூட சண்முக வீட்டு வாசலில் ஏற்கனவே இசைக்கு மளிகை கடை வச்சு கொடுத்துருக்கானா, உனக்கு பழக்கடை வச்சு கொடுக்க போகிறான் பொழுது அதுதான் எடுத்துகிட்டு போகிற பொழுக்கு நினச்சிட்டேன், நீ பொங்கல் சீர்வரிசைலாம் கொண்டு கொடுக்கறதுக்காக போறிய அப்படிங்கும்போது, ஆமாம் அக்காவுக்கும் மாமாவுக்கும் கொண்டு கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. இதுவும் என் பணத்தில் வாங்கினது தானேங்க அப்படின்னு சொல்லும்போது, இது ஒன்றும் உங்கள் பணத்தில் ஒன்றும் வாங்கலை, அண்ணன் ஏற்கனவே அம்மா கிட்ட பணத்தை கொடுத்தது வாங்கிட்டு வர சொன்னார், அதுதான் நான் வாங்கிட்டு போகிறேன், மற்றபடி உங்கள் பணம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு சிவபாலன் போகும்போது, அப்போ பாண்டியம்மா சொல்கிறாங்க, என்னடா உங்கள் அப்பா ஒரு காஃபி கேட்டார், அதை கூட கொடுக்காம போறி அப்படிங்கும்போது, நீ தான் நல்லா உட்காந்துருக்கிற எல்லாம் தின்னுட்டு நீ போய் எடுத்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு போகவும், பாத்தியா அவன் என்ன மாதிரிக்கு என்ன பேசிட்டு போகிறான், நீ என்னென்னா பார்த்துக்கிட்டு பேசாமல் இருக்கிறீ அப்படிங்கும்போது, ஏற்கனவே அவங்ககிட்ட நான் வாங்கி கட்டிட்டு உட்காந்துருக்கிறேன், இதில் நீ வரைய அப்படிங்கும்போது, பாத்தியா ஒரு குண்டு ஊசி சத்தம் கூட நீ இருக்கும்போது கேட்காது, இப்போ என்னன்னா இவம்லாம் உன்னை எதிர்த்து பேசிட்டு போகிறான், நீ அமைதியாக இருக்கிற அப்படிங்கும்போது, என்ன பண்ணுறதுக்கு என் நிலைமை அப்படி ஆகி போச்சுது, இதுக்கு காரணம் நீ தானே, எசுக்கி அன்னைக்கு நான் அந்த மாதிரிக்கு பண்ணனால தானே எனக்கு இந்த மாதிரி நடந்து போச்சுது, இல்லைன்னா நான் பேசாமல் அமைதியாக இருந்திருந்தோம்னா எனக்கு இன்னைக்கு நல்ல சோறு கிடச்சிருக்கும், உன் பேச்சை கேட்டு இன்னைக்கு பாரு நான் கடையில் வாங்கி திங்கிற மாதிரி ஆகி போச்சு, சரி சனியா அந்த சாப்பாடு எது எடுத்து வை அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ என் பொண்டாட்டி கோயிலுக்கு கூப்பிட்டா நான் இப்போ அவசரமாக போனோம், அப்படி மட்டும் நான் போகலைன்னா அவ்வளோதான் என்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு சனினும் அங்கேருந்து கிளம்பியிருந்தாங்க. இதை பார்த்துட்டு பாண்டியம்மா சொல்கிறாங்க, பாத்தியா இவனுக்கு கூட உன் மேலே பயம் இல்லாமல் ஆகி போச்சுது, இது எல்லாத்துக்கு காரணம் உன் பொண்டாட்டிது அப்படிங்கும்போது, நீ கொஞ்சம் பேசாமல் இருக்கிறியாக்கா எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொங்கல் எடுக்கிறாங்க. பார்த்தா அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, சாம்பார் சட்னி கூட இல்லாமல் தான் போயிடுச்சு, எனக்கு சாப்பாடு கூட இல்லாமல் நடந்து போச்சுது, இது எல்லாத்துக்கு காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியம்மாவை போட்டு சவுந்தரபாண்டி திட்டிகிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா சிவபாலன் வந்து சண்முக வீட்டுக்கு வந்துருந்தாங்க. அப்போ வெங்கடேஷ் வந்து கோவத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா வெங்கடேஷ் கூட ரத்னா வந்து எந்த இதுவும் ஒட்டாம அவங்க வந்து அப்படியே தள்ளி இருக்கிறனால ரத்னாமல ரொம்பவே கோவத்தோட வெங்கடேஷ் வந்து உட்கார்ந்துருக்கவும், சிவபாலன் அந்த நேரத்தில் வந்து ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வராங்க. அப்போ சண்முகம் கேட்குறாங்க, என்ன கையில் ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்துருக்குற, என்ன விசேஷம் அப்படிங்கும்போது, என்ன மாமா இந்த மாதிரிக்கு பேசிட்டு இருக்கிறீங்க, இந்த வருஷம் உங்க எல்லாத்துக்கும் வந்து தலை பொங்கல்லாம், அதனால தான் அம்மா ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து அனுப்பியிருக்காங்க, அதுவும் மட்டும் இல்லாமல் தலை பொங்கலுக்கு அண்ணனும் அண்ணியும் அங்கே இருக்கணும், அவங்களும் இங்கே வந்து இருந்துட்டாங்களா, எல்லாருக்கும் ட்ரெஸ் வாங்கி கொடுத்து அனுப்பியிருக்காங்க அப்படிங்கவும், சரி நீ வந்திருக்கிற ஏன் உங்கள் அம்மா வரலன்னு கேட்கும்போது, ஆமாம் அம்மா அங்கே இல்லை கோயிலுக்கு போயிருக்கிறாங்க அப்படிங்கும்போது, இது என்னது புதுசாக இருக்குது, எப்போவுமே வந்து அத்தை தானே கொண்டு கொடுக்குவாங்க எங்களுக்கெல்லாம், இப்போ என்னென்னா உங்ககிட்ட கொண்டு கொடுத்துருக்குறாங்க, என்ன எங்கள் மேலாம் கோவத்தில் இருக்கிறாங்களா அப்படிங்கும்போது, அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா அம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு, சரி நீ எல்லாத்துக்கும் கூட்டு ட்ரெஸ் அப்படின்னு சொல்லவும், அப்போ வந்து உடனே சிவபாலன் வந்து ட்ரெஸ் எல்லாம் எல்லாத்துக்கும் கொண்டு கொடுக்குறாங்க. அப்போ பரணிட்ட வந்து சண்முகம் சொல்கிறாங்க, நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த ட்ரெஸ் எடுத்துட்டு வா, நம்மளும் வந்து அவங்களுக்கு பொங்கல் சீர் கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கும் அவங்க முத்துப்பாண்டிக்கு கொடுக்குறாங்க. கொடுத்தது மட்டும் இல்லாமல் மோதிரம் செயின் எல்லாமே வந்து முத்துப்பாண்டிக்கு போட்டு விடவும், இதை பார்த்துட்டு வெங்கடேஷ் வந்து ரொம்பவே கோபத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. இப்படி இவங்க எல்லாரும் சந்தோஷத்தோடு அவங்க பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது, அடுத்து பார்த்தோம்னா அங்கே அறிவழகன் வராங்க. அறிவழகனை பார்த்ததுமே வெங்கடேஷ் வந்து இன்னும் கோபத்தோடு இருக்கிறாங்க. என்னடா வந்துட்டியா, வா சாப்பிடவா அப்படின்னு சொல்லும் போது, சாப்பிட தான் வந்திருக்கிறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாத்துக்கும் வந்து பொங்கலுக்காக ஒன்று கொண்டுட்டு வந்திருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன சார் என்ன கொண்டுட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு கண்ணி கேட்கும்போது, கிரீட்டிங் கார்டு தான் கொண்டு வந்திருக்கிறேன், இதெல்லாம் முன்னாடி இப்படி தான் கொடுப்பாங்க, ஆனால் இப்போ எங்கே யார் இது கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு, இது எல்லாம் நான் கடையில் வாங்கலை, உங்களுக்காக நானே பார்த்து செய்து அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருங்களுக்கும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி கொண்டு கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டு வந்து ரத்னா வந்து வாங்கும் போது அதை பார்த்து முறைச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. ரத்னா டீச்சர் இது உங்களுக்காக நான் கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லும் போது வெங்கடேஷ் வந்து ரொம்பவே கோவத்தோடு இருக்கிறாங்க. உடனே ரத்னா வந்து பார்த்தோம்னா அவங்கள போட்டு திட்டிகிட்டு இருக்கிறாங்க, எனக்காக இதுதான் நீங்கள் கொண்டுட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க திட்டிகிட்டு இருக்கிறாங்க. அடுத்து சரி வா சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் வந்து எல்லாரையும் சாப்பிட கூப்பிடவும், அப்போ
அப்போ வந்து வெங்கடேஷ் பக்கத்தில் அறிவழகன் உட்காந்துருக்குறாங்க. அவங்க பக்கத்தில் உட்காந்ததுமே வெங்கடேஷ் வந்து கோவத்தோட முறைச்சு பார்த்துட்டு இருக்கவும், என்ன என் மேலே கோவத்தோட இருக்கிறீங்களா, சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவு சொல்லவும், அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு வெங்கடேஷ் வந்து ரொம்பவே முறைச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து வெங்கடேஷ் வந்து முறைச்சு பார்த்துட்டு இருக்க அறிவு வந்து ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ரத்னா சொல்கிறாங்க, நீங்கள் வந்து சாப்பிட தானே வந்தீங்க, பேசாமல் சாப்பிட்டுட்டு போக மாட்டீங்களா, இந்த மாதிரி தான் பேசிட்டு இருப்பீங்களா அப்படிங்கும்போது, என்ன டீச்சர் எப்போ பார்த்தாலும் என்னை பார்த்து கோவத்தோடய இருந்துட்டு இருக்கிறீங்க, அப்படிலாம் கோவப்பட்டுலாம் கூடாது, சாப்பிட்ற நேரத்தில் நல்லா சந்தோஷமாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்பவே ஜாலியாக கலகலப்பாக இருந்துட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா பொங்கலுக்காக நாளைக்கு உரியடி அப்படின்னு சொல்லிட்டு பெரிய போஸ்டர் வந்து அவங்க வந்து அடிச்சு ஒட்டிட்டு இருக்கிறாங்க. அப்போ சண்முகம் கேட்குறாங்க, என்னடா என்ன ஒட்டிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அப்போ வந்து சொல்கிறாங்க, நாளைக்கு வந்து உரியடி இல்லை, அதுக்காக தான் போஸ்டர்லாம் நாங்கள் ஒட்டிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு எதிர்க்க பார்த்தோம்னா சனின் வந்து அவங்களும் ஒரு போஸ்டரை ஒட்டிட்டு இருக்கிறாங்க. இவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சவுந்தரபாண்டி அவங்களை சப்போர்ட் பண்ணதுக்காக அவங்களும் ஒரு போஸ்டர் எடுத்து ஒட்டிட்டு இருக்கிறாங்க. அப்போ சண்முகம் வந்து சனினை போட்டு திட்டிட்டு இருக்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பண்ணுறது தான் உங்களுடைய வேலையை, பேசாமல் இருக்க மாட்டீங்க அப்படிங்கும்போது, என்ன இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க, எங்கள் ஐயாவும் இந்த ஊருக்கு முன்னாள் தலைவராக இருந்தவர் தான், அதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரிலாம் பண்ண தான் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படி தான் அந்த கதையை எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்த நாள் உரியடின்னு சொல்லிக்கிட்டு எல்லாருமே ரொம்ப கலகலப்பாக இருந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் வெங்கடேஷ் மட்டும் ரொம்பவே கோவத்தோடு இருக்கிறாங்க. உரியடியில் அவங்க வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்களா, கண்டிப்பாக வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.